அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வீட்டில் பணம் பெருகி கொண்டே இருக்க இந்த விஷயங்களை மட்டும் நம்ம செஞ்சு வந்தோம்னா போதும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். நம்முடைய சேனலில் வீட்டில் பணம் தங்க, அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழ குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வீட்டில் பணமழை பொழியக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பணத்தை அனைத்தையுமே சாதிக்க முடியாது என்பாங்க. ஆனால் பணம் இருந்தால் பல விஷயங்களை மாற்றி விடலாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் தீர்க்க வழி ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு முடிவு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பணவரவு அதிகரிக்காமல் செலவுகள் மட்டும் அதிகரிக்கிறது என்ற கவலையில் இருப்பவர்கள் அதிகமாக இருப்பாங்க. இப்படி பணம் தொடர்பான பிரச்சனைகளை சிக்கி தவிப்பவர்கள் பணத்தை பெருக்கி செய்வதற்கு, பணத்தை ஈர்ப்பதற்கான எளிய பரிகாரங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும். பணம் தான் பெரும்பாலானோர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையாக இருக்குது. கடன், இஎம்ஐ, வீண் செலவு, குறைந்த வருமானம், பணவரவு இல்லை, வந்த பணமும் கையில் தங்குவது கிடையாது, கொடுத்த பணம் வரவில்லை என பணம் தொடர்பான ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்கள் தான் அதிகம். நம்மிடம் இருக்கக்கூடிய பணம் பெருக்க வேண்டும், பற்றாக்குறை நிலைக்க வேண்டும் என்பதற்காக தான் சில எளிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே பணம் வரவுல நல்ல ஒரு மாற்றத்தை காணலாம். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்தால் நிச்சயம் நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. அதாவது முக்கியமான காரியம், தொழில் விஷயம், பணம் வருவது தொடர்பான வேலையாக செல்லும் பொழுது அருகம்புல் நுனி, திருநீற்று பச்சிலை ஆகிய இரண்டையுமே ஒவ்வொன்றாக எடுத்து பையில் வைத்து கொண்டு சென்றார் போகின்ற காரியம் கண்டிப்பாக வெற்றிகரமாக அமையும். வீடு அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல வடக்கு கிழக்கு மூலையில் ஒரு கண்ணாடி டம்ளரில் நீர் வைத்து அதில் எலுமிச்சம் ஒன்றை போட்டு வையுங்கள். வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறை அதை மாற்றிக்கொண்டே இருங்கள். தொடர்ந்து 2 மாதங்கள் இதை செய்தால் பற்றாக்குறை நிலை மாறி செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பணப்பெட்டியில் பணத்தை வைக்கும் பொழுது அத்தோடு ஒரு 6 வெற்றிலை, 3 பாக்குகளை சேர்த்து வைத்தால் பணம் பெருகி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்கியதும் அல்லது வருமானம் வந்ததும் நாம் செலவாக உப்பு, மல்லிகைப்பூ, இனிப்பு ஆகியவற்றை ஏதாவது ஒன்றை வாங்குவதற்கு முதல் தொகையை செலவிடுங்கள். பல வகையில் பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். முக்கியமான காரியங்கள், பணம் தொடர்பான விஷயங்களுக்கு செல்லும் பொழுது நாம் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நமக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி அந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுடன் வைத்து கொண்டால் நீங்கள் போகும் காரியங்கள் வெற்றியாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாம் பணத்தை ஈர்க்க உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலுமே அது நடக்க வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு தினமும் ₹1 நாணயத்தை ஒரு டம்ளரில் போட்டு சேமித்து வையுங்கள். மாத கடைசி அந்த பணத்தில் வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டிற்கு கொடுத்து வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடப்பதுடன் பணமும் வந்து கொண்டே இருக்கும். பணம் பெட்டியில் அல்லது உங்களுடைய பர்சில் பணம் வைக்கும் பொழுது விரித்து வைக்காதீர்கள். ரூபாய் தாளை எப்பொழுதுமே சுருளாக இருக்கும்படி கட்டியே வையுங்கள். இதனால் செல்வம் பெறுவதிலும் உங்களுடன் நிரந்தரமாக தங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. லவங்கப்பட்டையை பொடி செய்து சிறிது எடுத்து ஒரு பச்சை நிற துணியில் மடித்து பச்சை நூலால் கட்டி பர்சிலோ அல்லது சட்டை பையிலோ வைத்து கொண்டால் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். பணப்பெட்டியை தென்மேற்கு மூலையில் வைத்து சிறிது நாம் மல்லிகைப்பூவை போட்டு வைத்தால் பணம் பெருகி கொண்டே இருக்கும். அந்த பூ வாடியதுமே மாற்றிவிட்டு வேறு பூவை நம்ம வைப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இதனால் பண பிரச்சனைகள் தீர்வு, அதனால் நல்ல ஒரு மாற்றம் நம்மளுக்கு ஏற்படும். எந்த ஒரு காலத்திலுமே பணம் என்பது அனைவருக்கும் தேவையான ஒன்றாக சொல்லப்படுது. அதனை சம்பாதிக்கத்தான் ஒவ்வொருவருமே படாத பாடு படுகிறோம். அவரவர் சக்திக்கு ஏற்ப பணத்தை சம்பாதிக்கிறோம். அதை சேமிக்க வேண்ட எண்ணம் ஒருவர் மனதில் இருக்கும். ஆனால் எல்லோருக்குமே அது சாத்தியமா என்றால் இல்லை என்று தான் கூற முடியும். ஒரு சிலர் பணமே தங்குவதில்லை என்று வருத்தப்படுவாங்க. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போய்விடுகிறது என்று வருத்தப்படுபவர்கள். ஒரு சிலருக்கு வரவுக்கு மீறிய செலவு வந்து கொண்டே இருக்கிறது. பணம் சேர்ப்பதற்கு எளிய விஷயங்களை நாம்
செய்ய வேண்டியது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த எளிய பரிகாரங்களையும் நம்ம செய்து வருவதன் மூலம் நம்முடைய வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். எளிய பரிகாரங்களை நம்ம வெள்ளிக்கிழமை நாட்களில் மற்ற நாட்களில் செய்து வந்தோம்னா நிச்சயம் நம்முடைய வீட்டில் பணம் பெருகி கொண்டே இருக்கும். அன்றாட நம்ம பயன்படுத்தும் பல பொருட்களில் மருத்துவ குணமும் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியும் இருக்குது. அவற்றில் ஒன்று நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய ஜாதிக்காய். காய்களில் சிறந்தது இந்த காய் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்குது. பல வகைகளில் நமக்கு பயன் தரக்கூடியதாகவும் மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகவும் இந்த ஜாதிக்காய் இருக்குது. இது முகப்பொலிவை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அது மட்டுமின்றி ஜாதிக்காய்க்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது. முன்னோர்கள் பணப்பெட்டியில் ஜாதிக்காயை வைத்திருப்பாங்க. ஜாதிக்காயை பயன்படுத்துவது எப்படி, செல்வத்தை ஈர்ப்பது எப்படி என்று தெரிந்து கொண்டு நம்ம செயல்படுத்துவதும் ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய இந்த காய் 3 ஜாதிக்காய்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் 3 ஜாதிக்காயிலே போடுங்க. அத்துடன் நீங்கள் குன்றின் மணி அளவு தங்கத்தை போட்டு அத்துடன் ஒரு மல்லிகை பூவும் போடுங்கள். பிறகு உங்களுக்கு அதனை மூட்டையாக கட்டி பணப்பெட்டியில் வைத்து கொள்ளுங்கள். நமது முன்னோர்கள் தங்களுடைய பணப்பெட்டியில் ஜாதிக்காய் வைத்திருப்பதை நீங்கள் கண்டிருக்கலாம். இது உங்களுக்கு ஆற்றல் மிக்கது, பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. எனவே இது இருக்கும் இடத்துல நேர்மறை ஆற்றல் இருக்கும். எனவே உங்களுடைய பணப்பெட்டியில் இருந்தால் உங்களுக்கு பணம் சேரும். நீங்கள் தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் என்றால் இது உங்களுடைய தொழிலை மேம்படுத்த ஒரு கல்லால் பெட்டியில் நீங்கள் 2 ஜாதிக்காய்களை போட்டு வைத்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய தொழிலை பெருக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்து பண வரவு அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. தொழில் அபிவிருத்தி மற்றும் பண அபிவிருத்தியை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஜாதிக்காய் எண்ணெய் கிடைக்கும் எனில் அதனை பயன்படுத்தி நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபடுவதன் மூலம் பணத்தை ஈர்க்கலாம். பரிகாரமாக நீங்கள் இந்த வழிபாடுகளை வியாழக்கிழமை என்று செய்யலாம். பிரதி வியாழன் என்று அது தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்குது. ஜாதிக்காய் எண்ணெய் கிடைக்கும் எனில் அதனை பயன்படுத்தி விளக்கு ஏற்றி வழிபடுவதன் மூலம் உங்களுடைய பணத்தை ஈர்க்கலாம். இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை என்று செய்யலாம். பிரதி வியாழன் என்று செய்வது ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் வீட்டின் வெளிச்சம் கேட்டதுடன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கீறும் என்று உங்களால் நேர்மறை ஆற்றல் பெருகும். இந்த ஆற்றல் மூலம் உங்களுடைய பணம் சம்பாதிக்க ஆற்றல் பெருகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு அதிக செலவும் இல்லை, அதிக கஷ்டப்படவும் தேவையில்லை. நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஜாதிக்காயால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படும். இதுபோல் நம்ம செய்து வருவதன் மூலம் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாகவே ஜாதிக்காய்க்கு இருக்குது. இதுபோல் செய்து வந்தானா நம்முடைய வீட்டில் பணம் பெருகி கொண்டே இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் பணம் இருப்பவர்கள் முடிந்த அளவு பிறருக்கு அன்னதானம் செய்வதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அன்னதானம் செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு கிடைத்தால் நம்முடைய வீட்டில் வறுமை எப்பொழுதுமே இருக்காது. இதுபோல் பரிகாரத்தையும் செய்து வாருங்கள். கட்டாயம் நல்ல ஒரு நிலைமையை நீங்கள் அடையலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.